நாம ஆட்சி பொறுப்பேற்ற உடனே வேளாண்மை துறைன்னு இருந்த பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைன்னு மாத்தணும். சிலர் பேரெல்லாம் இஷ்டத்துக்கு மாத்துவாங்க. ஆனா விவசாயிகளை தவிக்க விட்டு நடுத்தருல போராட விட்டுருவாங்க. இன்னும் சிலர் விவசாயி வேடம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க. ஆனா விவசாயிகளை பாதிக்கிற சட்டங்களை ஆதரிப்பாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசுல விவசாயியுடைய நலனும் வளர்ச்சியும் தான் முக்கியம். அதனால்தான் பயிர் உற்பத்தி திறன் ஆகியவற்றை உயர்த்தி விவசாயியுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நினைச்சோம். அதுக்காக வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட்டை போட ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் ஏராளமான திட்டங்கள் அறிவிச்சு 5 அதாவது அக்ரி பட்ஜெட் வேளாண்மை துறையுடைய மானியம் பட்ஜெட் 5 அக்ரி பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கிறோம். இந்த 5 அக்ரி பட்ஜெட்டையும் சேர்த்து உங்களுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா? 1,94,000 கோடி ரூபாய் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை. இதுல 5வது லேட்டஸ்டா பட்ஜெட் போட்டோம்ல இந்த வருஷத்துக்கு 5வது அக்ரி பட்ஜெட் மட்டும் 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். இது 2021-22 ஒப்பிட்டா 33 விழுக்காடு அதிகம்.